வாழ்வு தந்து வளமார் செல்வமளித்து அனாதை என்ற அவமானம் போக்கி அங்கு நாட்டு அரியணி தந்து தன்னோடு சரியாக வைத்து வைத்திருக்கும் தொகுத்தவர்களால் எப்படி மறப்பேன்? எங்கிலும் அவனை விட்டு பிரிந்து உங்களுடன் வருவேன். அம்மா, இது கொடுமை அம்மா, கொடுமையிலும் கொடுமை. அவனை விட்டு வர என் மனம் துணியுமா? இதை அவன் மனம் தான் பொறுக்குமா? இன்னும் கேளுங்கள் அம்மா. அன்றொரு நாள் அவன் மனைவி பானுமதியின் நான் சகரங்கம் ஆடினோம். ஆட்டத்தினை நான் லயித்து விட்டேன். துரியோதனன் வருவதைக் கண்ட பானுமதி இருக்கையை விட்டு எழுந்தாள். அவளை எட்டி பிடிக்க நான் எத்தனித்தேன். எதிர்பாராத விதமாக என் கை அவள் இடையணியை அறுத்து விட்டது. முத்துக்கள் விளக்கின் முழுவதற்கு துரியோதனன் அங்கு வருவதற்கும் சரியாக இருந்தது. பிழையை எண்ணி வேதனைப்பட்டு தவறை எண்ணி பயந்து விட்டேன். அப்பொழுது அவள் எந்த கூறினார் தெரியுமா தாயே? கர்ணா, உதிர்ந்த முத்துக்களை மீண்டும் புறக்கட்டுமா, புறக்கியதை மாலையாக தொடுக்கட்டுமா என்று மகிழ்ச்சி தடுப்ப கேட்டார் தாயே. அந்த உத்தமன், இப்படிப்பட்ட உத்தமனை விட்டு நான் எப்படி அம்மா வருவது? அவனை விட்டு நான் பிரிந்தால் நன்மை மறந்தவன் கர்ணன் என்று நான் இளவு என்னை தூத்தாதா தாயே? என்னை தூத்தாதா? ஊன் தந்து உடை தந்து நாடு தந்து நாடு காக்கும் பொறுப்பு தந்த அந்த புண்ணியவானை விட்டு வரையினால் முடியாது தாயே, என்னால் முடியாது. நமது விதி அதுதான். அவனுக்கு சொந்தமான நான் இறுதி வரை அவனுடனே இருக்க வேண்டும். தயவு செய்து என்னை அழைத்து போக முயற்சிக்க வேண்டாம் என்று உங்கள் காலடியில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தாயே, கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன்.